இந்திய தேர்தல் களம் ஒரு சிறப்பு பார்வை. இந்தியாவிலே இப்பொழுது பாராளுமன்றத்திற்கான தேர்தல்களும் அதே நேரத்திலே தமிழகத்திலே சில சட்டமன்றத்துக்கான தேர்தல்களும் இணைந்து தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது. இந்த தேர்தல் களத்தில் யார் வெல்லப் போகின்றார்கள் 50க்கு 50 என்கின்ற நிலையில் தற்பொழுது கள நிலவரம் இருப்பதாக கூறுகின்றார்கள். அதே நேரம் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டாலும் கூட அந்த கருத்து கணிப்புகளின் பின்னால் அவர் தொடர்ந்து பிரதமராக இருத்தல் கூடாது, அதே கட்சியை சேர்ந்த மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளக மோதலும் அந்த கட்சிக்குள் ஏற்பட்டு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்தியாவிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலானது வாக்காளர்களின் முன்னால் வைத்திருக்கின்ற கேள்வி என்ன? கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக ஜனநாயகம் என்கின்ற தேர்தல் இந்தியாவில் வாழ்கின்ற மக்களினுடைய கனவுகளையும் அவர்கள் காண்கின்ற இலட்சியங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் அந்த தேர்தல் நிறைவேற்றி இருக்கின்றதா? தேர்தலினால் இந்திய பெருந்தேசத்தினுடைய துயரங்களையும் அங்கு கண்ணீரில் கிடக்கும் மக்களையும் அவர்களுடைய அவலங்களையும் வெல்லத்தான் முடியுமா என்றால் 70 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் சித்தியடையாத அந்த மாணவன் இனிமேல் அந்த தேர்தலில் சித்தியடைந்து இந்திய மக்களின் துயரையும் அங்குள்ள பிரச்சனைகளையும் தீர்ப்பானா என்றால் அது சந்தேகம்தான். உண்மையில் தேர்தலில் வாக்களிக்க முன்னதாக தேர்தலினால் ஒரு பெரும் சமுதாய பிரச்சனையை, மனிதகுல வாழ்க்கையை வெற்றி பெறத்தான் முடியுமா? அப்படி தேர்தல் ஒன்றுதான் வெற்றி பெற முடியுமாக இருந்தால் பொருளாதாரத்தின் பங்கு என்ன? ஐக்கிய நாடுகள் சபையாலும் சர்வதேச நாணய நிதியத்தாலும் இந்தியாவிற்கு அனுமதிக்கப்பட்ட வர்த்தக சுழற்சி என்ன? அதை மாற்றீடு செய்வதற்காகத்தானா இந்த ஜனநாயக தேர்தல்கள் நடைபெறுகின்றன என்றும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. தேர்தல் என்பது உண்மையில் மனிதர்களின் பிரச்சனையை தீர்ப்பது அல்ல, அளவுபடுத்தப்பட்ட எல்லோருக்கும் ஒரு பானையில் இருந்து அகப்பை மூலமாக எடுத்து போடப்படுகின்ற உணவை எப்படி பிரிப்பது என்பதற்காக நடைபெறுவதுதான் தேர்தலே அல்லாது தேர்தல்களினால் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்பது கடந்த 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட ஒரு பாடமாக இருக்கின்றது. தேர்தல் சில பிரச்சனைகளை தீர்க்கலாம், ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தேர்தலே தீர்வு தரும் என்று அரசியல்வாதிகள் கூறுவது உண்மை அல்ல. ஆகவே ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தலினால் பிரச்சனை தீருமாக இருந்தால் எல்லோரும் தேர்தலையே நம்பி வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் அல்லவா? இன்று அரசியல்வாதிகள் கூறுகின்ற கருத்துக்களையும் அவர்கள் வைக்கின்ற யோசனைகளையும் அவர்களினால் செயற்படுத்தத்தான் முடியுமா? இதுவரை தமது தேர்தல் திட்டத்தை நிறைவேற்றிய அரசியல் கட்சிகள் எது? அரை நூற்றாண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன. இந்த திராவிட கட்சிகளினால் தமிழக மக்களின் பிரச்சனையை தீர்க்கத்தான் முடிந்ததா? சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களிடம் ஒரு திட்டம் இருந்ததா? தமிழகத்தின் பெரிய நகரங்களிலே இருக்கின்ற மின்சார கம்பிகளை மழை வந்தால் மின்சாரத்தை நிறுத்தாமல் அறுந்து விழாமல் மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்காவது திராவிட கட்சிகள் கடந்த அரை நூற்றாண்டுகளாக ஆட்சி நடத்தி இருக்கின்றதா? திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியிலே டாஸ்மாக்குகள் எனப்படும் மதுபான விற்பனை கடைகள் கூடியிருக்கின்றனவா, குறைந்திருக்கின்றனவா? தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றன. எனவே திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியிலே உண்மையாக மக்களினுடைய பிரச்சனையை அவர்களினால் தீர்க்க முடிந்ததா என்றால் ஈழத்திலே நடைபெற்ற இனப்படுகொலையை அவர்களினால் நிறுத்தத்தான் முடிந்ததா? அவர்கள் பேசிய திரைப்பட அடுக்குமொழி வசனங்களினால் ஒரு தமிழின படுகொலையையே காக்க முடியவில்லை என்றால் அந்த தமிழ் அடுக்குமொழி வசனங்களினால் என்ன பிரயோசனம்? அவற்றை கேட்டு கைதட்டிய மக்களுக்கு கிடைத்த பரிசு என்ன என்கின்ற விமர்சனங்கள் உண்டு. இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களின் பிரச்சனையை திராவிட கட்சிகள் தீர்க்க வேண்டாம். அவர்கள் தமிழகத்தில் அகதிகளாக வந்து குடியேறிய இலங்கை தமிழ் மக்களுக்கு கூட இன்று வரை குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கவில்லை. ஐரோப்பாவிலே, கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே 7 ஆண்டுகள் கழிந்ததும்
அங்குள்ள புலம்பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகின்றது. ஆனால் தமிழகத்தில் 30 ஆண்டுகள் கழிந்தும் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படவில்லை. அதை கூட எடுத்து கொடுக்க முடியாத திராவிட கட்சிகள் ஈழத்திலே நடைபெறுகின்ற போரையும் அந்த போரின் அவலங்களையும் தீர்க்கும் என்று கருதி புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் நம்பியது சரியா என்பதையும் தேர்தல்கள் கேட்டு நிற்கின்றன. மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஈழத்தமிழினத்தை, போர்க்குற்றத்தை, தனித்தமிழீழத்தை அனைத்தையும் பிரேரணைகளாக நிறைவேற்றினார். அவரால் செயற்படுத்த முடிந்ததா? மாநில அரசினுடைய அதிகாரம் பிரேரணையை நிறைவேற்றலாம், செயற்படுத்த முடியாது. ஆகவே தேர்தல்களினால் பிரச்சனை தீருமா? அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்றால் இல்லை. தேர்தல்கள் என்றால் என்ன? பணத்தை பிரித்து மாற்றி அமைக்கின்ற ஒரு நடவடிக்கையே அல்லாது வேறு ஒன்று அல்ல என்ற கோணத்தில்தான் உலக நாடுகளில் தேர்தல் இருக்கின்றது. இந்திய தேர்தல் பாகம் 1 இனி 2க்கு போகலாம்.